Hi friends, welcome to my channel. நம்ம இப்போ கேபேஜ் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு நல்ல டீ டைம் ஸ்நாக்கு. இந்த மாதிரி குட்டி கேபேஜாக வாங்கிக்கோங்க. குட்டி கேபேஜ் வாங்கிட்டு இப்படி ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு தின்னாக கட் பண்ணிக்கணும். இதில் ஏதாவது கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் நைஃப் வச்சு நல்லா தேனாக கட் பண்ணிக்குவோம். நல்லா ஒல்லியாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். கொஞ்சம் கூட இதாகிடுச்சுன்னா நமக்கு க்ரன்ச்சியாக இருக்காது. ஸோ அது பார்த்து கட் பண்ணிக்கோங்க. மற்ற இதெல்லாம் கேபேஜ் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ஸ்மெல் இருக்கும். பட் கேபேஜ் பக்கோடாவில் எந்த ஸ்மெல்லும் கிடையாது. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கட் பண்ண எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம். நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாட்டரை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா கையால் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியே இருக்கக்கூடாது அதில். அந்த மாதிரி நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. அது இன்னும் இந்த மாதிரி நிறைய பக்கோடா ரெசிபிஸ் பார்க்கணுன்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ தண்ணி நல்லா ஃபில்ட்ரு ஆகிடுச்சு. அதை ஒரு பவுல் எடுத்துக்கிட்டோம். பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருக்கு இல்லையா, சக்தியில் ஆச்சி எதனா எடுத்துக்கோங்க. இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் பவுடர் எடுத்துக்கோங்க. அதை இதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இதில் அப்படியே டேரெக்டாக போட்டுடணும். அதில் அந்த கேபேஜில் இருக்க வாட்டர்லேயே அது நல்லா கோட்டிங் ஆயிரும் அந்த கேபேஜ் மேலே. ஸோ அப்படியே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் விழாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணதுக்கு முன்னாடி லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் பவுடரும் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அது மேலே கோட்டிங் மாதிரி இருக்கணும். இப்போ நான் ஆயில் நல்லா சுட வச்சிச்சு, ரெடி ஆயிடுச்சு. ஆயிலில் போட்டு எடுத்துடலாம். நான் இது அரிசி பருப்பு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வெரைட்டி ரைஸ்க்கு இது ஸ்நாக்ஸாக சைடில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேபேஜ் பக்கோடாவை எடுத்து ஆயிலில் போட்டுக்கோங்க. நல்லா ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகுது வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன எடுத்துட வேண்டியதான். நல்லா ஆயில் ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. சூப்பராக க்ரன்ச்சியாக இருந்தது. நல்லா நான் திருப்பி போட்டேன். இப்போ என்ன பண்ணேன்னா நல்லா ஒன்று ஒன்றா எடுத்து போட்டேன். ஸோ அது இன்னும் நல்லா க்ரன்ச்சியாக இருந்துச்சு. இதை பாருங்கள், சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. கேபேஜ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.